பண்ணிட்டேன்னு சொல்லுதுங்க. திரும்ப சிரிக்குது குருவி, அம்மா குருவி. கவலைப்படாமல் தூங்குங்க, நாளைக்கு அறுவடை நடக்காது அப்படின்னு சொல்லுது. அடுத்த நாள் பார்த்தா நடக்கலை, திரும்ப போயிடுதுங்க. வந்த குருவிங்க எல்லாம் ஜாலியாக இருக்குங்க. அம்மா 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 ஜோக் தெரியுமாம்மா, என்ன தெரியுமா நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பாசம் நடந்துச்சு, இந்த வயலோட சொந்தக்காரர் சொன்னார், யாரையும் நம்ப வேணாண்டா, நான் இருக்கேன், என் பிள்ளைங்க நீங்கள் 4 பேர் இருக்கீங்க, 5 பேரும் சேர்ந்து அறுவடை செஞ்சுருவோம், நாளைக்கு அறுவடை ரெடியாக இருங்கன்னு சொன்னாங்க. இவ்வளோ பேர் வராதவங்க 4 பேரை வச்சு எப்படிமா அறுவடை பண்ணுவாங்க, இவர் எப்படி காமெடி பண்ணுறாருமான்னு சிரிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லுதுங்க. அம்மா குருவிக்கு டென்ஷனு, இன்றைக்கே நம்ம கிளம்பி ஆகணும், கூட்ட விட்டு உடனே கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகுதுங்க. இந்த குருவிங்களுக்குலாம் கன்ஃபியூஸாக கேட்குது. எல்லாரும் சொல்லும்போது நீங்கள் டென்ஷன் ஆகாதுன்னு சொன்னீங்க, இதுக்கு மட்டும் ஏமா நாளைக்கு அறுவடை கண்டிப்பாக நடக்கும்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அம்மா குருவி சொல்லிச்சான், என்னைக்கு ஒரு மனுஷன் பக்கத்து ஊருக்காரு, இந்த ஊருக்காரு, சொந்தக்காரங்க யாரையுமே நம்பாமல் தன் மேலே நம்பிக்கை வச்சு வேலையில் இறங்குறானோ அன்றைக்கி கண்டிப்பாக வேலை நடக்கும், அதனால் நாளைக்கு கண்டிப்பாக அறுவடை பண்ணிடுவாங்க, இன்றைக்கே நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுதுங்களாம். அதே மாதிரி அடுத்த நாளும் அறுவடை நடக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, யாரையுமே நம்பாமல் நம்மளோட உழைப்பில் நம்பி நம்ம வேலையில் இறங்கினோன்னா வெற்றி நிச்சயம்.